பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கடன் நீங்கி பணம் பெருக இந்த ஒரு எண்ணம் போதும். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில பணம் குறைந்து பண பிரச்சனை அதிகரிச்சு கடன் பாரம் கூடி மனதளவுல நிம்மதியா இல்லாம சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வறுமை நிறைஞ்ச வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையில இந்த கடன்கிற பிரச்சனை நீங்கணும்னா, பணம் பெருகணும்னா இந்த எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள வரணும். இந்த எண்ணங்கள் இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி நம்ம வாழ்க்கையில ஒரு பண பெருக்கத்தை கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு கடன் நம்ம வாழ்க்கையில வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கடன் இருக்கு, நான் இதெல்லாம் எப்படி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அந்த கடனை குறிச்சு ஒரு பயம் வருது. அதனால நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பெரும்பாலும் கடன் எடுக்க கூடாது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏதோ ஒரு கடன் நம்ம எடுத்து அது நிமித்தமாக வட்டி கடன் எடுக்கிறதுனால வட்டி பெருகி கடன்கள் கூடும். இப்படி இருக்கும்போது அந்த கடனை யோசிக்கும் போது மனசளவுல நிம்மதியற்ற ஒரு நிலைமை. எப்படி கடனை அடைக்க போறேன், கடைக்காரங்க வந்தா நான் எப்படி பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின் உங்களுக்குள்ள அலமோதும். முதல்ல இப்படி நினைச்சு அலறத நிறுத்தணும். கவலையாதான் இருக்கும், பய உணர்வோட தான் இருப்பீங்க. ஆனா அந்த உணர்வுகள் நம்ம மேலோங்கும் போது இருக்கிற கடனை விட அதிக அளவு கடன் பெருகதான் செய்யும். நீங்க கடனை குறிச்சு அழுது பயப்பட்டு நீங்க வாழ்ற வாழ்க்கை நிம்மதி இல்லாம வாழும் போது அங்க உங்க வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையா மாறி போகும். நீங்க அழுறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. அப்போ இந்த கடன்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா முதல்ல அந்த கடன் குறிச்சு அந்த பய உணர்வை நீக்கிட்டு என் வாழ்க்கையில பணம் பெருகும், அதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கணும். பணத்துக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ரிலேஷன்ஷிப் ஒருத்தங்கிட்ட போய் நீங்க அவங்க கிட்ட அந்யோன்யமா இல்லாம எதுக்கு எடுத்தாலும் பயந்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த உறவு உங்ககிட்ட உண்மையாவே அன்போட நெருங்கி வருமா? வராதுல்ல. யோசித்து பாருங்க. அது அப்படி நெருங்கி வராம உங்களை விட்டு கடந்து செல்ல பார்க்கும். அதே போலதான் நீங்க அந்த பண வரவை ஈர்த்துக்கணும். அந்த பணம் எப்படியாவது என் வாழ்க்கையில வரும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கணும். இப்படி நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை வளர்க்கும் போது அந்த கடனை குறிச்ச பயம் கொஞ்சம் கொஞ்சமா நிச்சயம் மறைஞ்சு போகும். அந்த நம்பிக்கை, நான் எப்படியும் வாழ்க்கையில பண வரவை அதிகரிச்சு அந்த கடன் சுமையை மாற்றுவேன், அதுக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில உதவி பண்ணுவாரு அப்படின்னு நீங்க ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு என் வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பும் போது இந்த பண பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா மாற தொடங்கும். அதே போல ஒருத்தங்க வாழ்க்கையில ஒரு 10,000 எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்றவாறு அந்த வரவு செலவுகளை வச்சுக்குவாங்க. ஆனா அதே பர்சன் அந்த 10,000ங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அதே பர்சன் 20,000 வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது அதை ஏர்ன் பண்ண கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு நம்ம சும்மாவே உட்கார்ந்து இருந்துட்டு நமக்கு அந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நடக்காத ஒரு விஷயம். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பெரிய அளவு உள்ள அந்த பண பிரச்சனையை நீக்கணும்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க உங்க
சைடுல இருந்து உழைக்க தொடங்கணும். நான் உழைக்கவே மாட்டேன், ஆனா என் வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்கன்னா அங்க கடன் வந்து அடைபடாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, நீ கைவிடும் தொழிலை தான் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அதுக்காக ஆர்டர் போடணும். போட்டாதான் அந்த இதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். அது போலவே நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வர உங்க வாழ்க்கையில கடன் இருந்தா வர உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பல பிரச்சனைய உங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த பணம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும். எப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஏதோ ஒரு சைடுல உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கு உயிரோடு வாழ்றதே பெரிய விஷயம். இந்த உலகத்துல நிறைய பேர் உயிரோடு வாழ்றது இல்ல. இன்னைக்கு இருக்கிற மனுஷனை பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. அப்போ இன்றைய சூழ்நிலையில நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல பணம் நமக்கு உதவி பண்ணி இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல நம்ம சாப்பிடுற அந்த சாப்பாட்டுக்கு நம்ம பணம் இல்லாம இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதை வாங்கணும்னாலும் காசு தேவை. அப்படிங்கும்போது நம்ம உண்ணக்கூடிய உணவுக்கு ஏதோ ஒரு வழியில அந்த பணம் நமக்கு செழிப்பாக இருக்கு. அந்த பணத்தை தந்தது யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்போ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும், நன்றி உணர்வோட இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நல்ல காரியங்கள் நம்ம கஷ்டப்பட்டா வர நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கும். ஆனா நம்ம பார்வைக்கு என்ன தெரியுது? நம்ம படுகிற அந்த கஷ்டங்கள், வேதனைகள், அந்த அவமானங்கள், இதைதான் நம்ம யோசிக்கிறோம். எதுக்காக தான் நம்ம கண்ணீரை வடிக்கிறோம்? அப்படிங்கும் போது நம்ம யோசிக்கிற செயல், நம்ம எண்ணுகிற எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில என்னவாகும்? வந்து சேரும். அப்படிங்கும் போது நீங்க எப்பவுமே நான் கஷ்டப்படுறேன், எப்பவுமே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்க மனசளவுல நீங்க யோசிக்கும் போது அந்த கஷ்டங்கள் பழையபடியும் வளர்ந்து பெருகி உங்க வாழ்க்கையில கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் கொண்டு வரும். அப்போ அந்த இதை நாம என்ன செய்யணும்? மாத்திக்கிட்டு என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் வாழ்க்கையில கடன் நீங்கி கடன் பாரம் நீங்கி பண வரவு அதிகரிக்கும், அதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணுவாரு. என் வாழ்க்கையில இந்த துன்பங்கள், இந்த பண பிரச்சனை, கடன் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன காரியங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. இப்படி நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கும் நன்றி சொல்லும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கி பண வரவு அதிகரிக்கும். அப்ப நம்ம எண்ணங்கள் முதல்ல விசுவாசம், கர்த்தர் மீது விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது நன்றி உணர்வோடு கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்படி இருக்கும் போது அந்த எண்ணங்கள், இந்த எண்ணம் அதாவது நம்பிக்கை நிறைந்த நன்றி உணர்வு, ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு நம்மளுடைய பண வரவுக்காக நம்ம உழைக்கும் போது கண்டிப்பா பண வரவு பெருகி கடன் பாரம் முற்றிலுமா நீங்கி போகும். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில இருக்கிற கலை என்னும் சுமை முற்றிலுமாக மாறி பணம் பெருகப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபித்தப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக மாறுவதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதம் நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உன்னுடைய கருத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி சொல்லுங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை நீங்கி பண வரவு பெருகும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.